ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அகேன். திருப்பி என்னடா ட்ரோ என்னடா மைண்ட் கிராஃப்ட் விளாட்றான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மைண்ட் கிராஃப்ட்டு ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காது அவ்வளோவா. ஏன்னா இது வந்துட்டு இங்கே ஒரு சின்ன பசங்க கேம் மாதிரி எனக்கு தோணும். அப்புறம் தான் போக போக தான் தெரிஞ்சு மைண்ட் கிராஃப்டில் என்னெல்லாம் பண்ணலாம். லைக் அது எவ்வளோ ஆக்சுவலாக ஒரு காம்ப்ளிகேட்டடான கேம். காம்ப்ளிகேட்டட் இல்லை, ஆடுறவங்களுக்கு என்னடா காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறான்னு பார்ப்பீங்க. பட் எவ்வளோ எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அதில் அப்படின்றதே எனக்கு இப்போ லேட்டராக தான் புரிஞ்சு. சரி, நம்மளும் இந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே என்ட்ராவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ட்ராக வந்திருக்கேன். நான் இது சர்வைவல் மோடில் விளாடலை, க்ரியேட்டிவ் மோடில் தான் விளாட போகிறேன். என்ன ஏது அப்படின்றத பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சர்வைவல் மோட் சீரீஸ் போடலாம். க்ரியேட்டிவ் மோடில் என்டர் ட்ராகனை தோக்கடிக்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதுக்கு போகலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணுவோம். இது வந்துட்டு நான் சர்வைவல் மோட் ட்ரை பண்ணது, பட்டு சுத்தமாக முடியல. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ண போகிறோம். வேர்ல்டு பேர் என்ன வைக்கலாம்? என்னோட புது யூசர் நேமோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹார்ட் கோர் கிரியேட்டிவ் இருக்கு. ஓகே, க்ரியேட்டிவில் நார்மலாக இருக்கட்டும், ஏன்னா க்ரியேட்டிவ் மோடு தான். ஹர்ட் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம அதை தேவையில்லை. ஓகே, க்ரியேட் பண்ணி. ஸோ இந்த வீடியோவோட ட்விஸ்ட் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஆப்வியஸ்லி தம்பி ஸ்கூலுக்கு போயிடும் அது இதுன்றதுனால அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ என்னென்னா, சாட் ஜிபிடிட்டேருந்து இந்த கேமை நம்மளால் கற்றுக்கிட்டு நல்லா விளாட முடியுமா, நம்மளால் சாட் ஜிபிட்டிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நம்மளால் ஒழுங்காக விளாட முடியுமா அப்படின்றதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஐடியாவே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்கான். நான் எபிசோட் வைஸ் கேட்டேன், எனக்கு எபிசோட் வைஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு நான் அதுக்கிட்ட கேட்டு வச்சுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ட்ரீ பஞ்ச் பண்ணி பிளாங்க் பண்ணி வுட்டு கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோ வாட் நம்ம சர்வைவல் மோடுக்கே போவோம். என்ன தான் அதுன்னு பார்ப்போம். நம்மளும் இதே சர்வைவல் மோடுக்கு மாற்றிடும். ஏன்னா சர்வைவல் மோடுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் நான். அதனால் நம்ம வந்துட்டு சர்வைவல் மோடுக்கே போவோம். கரெக்டாக தான்டா கொடுக்குறேன். இப்போ வருது பாருங்க. ஐ திங்க் இன்னும் மாற தேவைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பயமாத்தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம்.
கிராஃப்ட் பண்ணல ஆனால் சரி இப்போ கிராஃப்ட் பண்ணியாச்சா டேபிளை கிராஃப்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்டிக்ஸு செஸ்டெல்லாம் இது ஸ்டிக் எப்படி கிடச்சிச்சுன்னு தெரில பட் எனிவே ரெசிபி புக்லேயே போய் பண்ணுவோம் நம்ம ஷவலும் இருக்குது ஷவல் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எதை எதெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சோம் ஸ்வாடு இருக்குது ஸ்வாடு பண்ண முடியும் ஹோ பண்ண முடியுது சரி கால் ஓ ஆக்ஸ் பண்ணலாம் நம்ம எது தேவையோ அதை பண்ணல ஆக்ஸ் தான் தேவை எனக்கு முடிஞ்ச அளவு வேகமாக பெட்டு பண்ணிவிட்டு ஒரு சின்ன இடம் மாதிரி எதாவது பண்ணிவிட்டு சேஃப் ஒரு இடத்த க்ரியேட் பண்ணேன் எனக்கு அதுதான் முக்கியமான ஒரு இதாக பாயிண்ட்டாக தெரியுது சரி திருப்பியும் கிராஃப்டிங் டேபிளை கீழே போட்டு நம்ம ஏன் தண்ணி இருக்கிற இடம் பீச் ஹவுஸ் பீச் ஹவுஸ் மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது இங்கே கோல் இருக்குது கேவ் அப்போ இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே கேவும் பக்கத்துலேயே இருக்குது ஐ திங்க் இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்த போட்டுடலாம் இந்த இடத்த போட்டு சுற்றி வீடியோ கட்டிடலாம் ஓ பிளான் திருப்பி எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு வச்சோம் ஓ பிளான் போட்டாச்சா இப்போ அடுத்து ஆக்ஸ் தேவை ஆக்ஸும் கிடச்சிருச்சு சரி ஓகே இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா போய் இப்போ அனிமல்ஸ் எடுக்கணும் இங்கே இருக்குது ஷீப்பு எனக்கு தெரிஞ்சு எத்தனை ஷீப் தேவைன்னா 3 உள்ள வேணும் ஒன்று ஐ ஹோப் பீட்டா என்னை வந்து எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி சரியா 3 உள்ளு வேணும் 3 பிளாங்க் வேணும் அதுவும் நம்மகிட்ட இருக்குது என்னோடய ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னா செத்துறக்கூடாது இங்கேயே அயனும் இருக்குது சூப்பர் அப்போ என் கிராஃப்டிங் டேபிள் எங்கே போச்சு பெட்டு பண்ணியாச்சா பெட்டை வந்துட்டு என்ன பண்ணலான்னா இப்போதைக்கு இங்கே போட்டுறோம் எப்படி போட்டோம் ஏன்பா தம்பி ஒரு மாதிரி இருக்க அவ்வளோதான் ஓகேவா இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா இப்போ சுற்றி முடிஞ்சளவு வேகமாக போயிட்டு வுட்டு நிறைய எடுத்து ஓரளவுக்கு ஒரு சின்ன வீடு மாதிரி ஏதாவது இப்போதைக்கு பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நாள் வந்துட்டு பார்த்துக்கலாம் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா நம்ம செத்துட்டோன்னா நம்ம மெட்டீரியல் எல்லாமே போயிடும் அதுதான் இந்த கேமில் பெரிய எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி போகிறது பெரும் பிரச்சனையாக இருக்கும் இருட்டாக ஆக வேறு எனக்கு பயமாக இருக்குது 3 வந்துருச்சு மாவு எப்போ வரும் தெரியாது அதனால் என்ன பண்ண போகிறேன்னா அடப்பாவி வெளியிலே சரி ஓகே எதுவும் நடக்காமல் இருந்தால் சரி எதுவும் நடக்கலை தேங்காய் இப்போ என்ன பண்ணலான்னா இதையும் உடச்சிட்டு
இந்த எட்ஜை சுற்றி ஃபுல்லாக போட்டோம். இந்த வீடியோ ட்ரீமு அவனுங்கெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் அப்படியே முரட்டுத்தனமாக வேகமாக கட்டுவானுங்க. அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ச்சே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளும் போவோம்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எவ்வளோ நேரம் அதை ரெக்கார்ட் பண்ணுவேன்னு தெரியல. எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணுவேன். போக போக ஒரு எபிசோட் பிளானோட மேபி வேணால் நான் வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த கொஞ்சம் தூரம் போயிட்டு உள்ளே போட்டு வச்சிடலான்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போகலாம், பட் ஓகே. ChatGPT வைஸ் எபிசோட் 1 என்ன பண்ண சொல்லியிருக்கானா, ஹட் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபர்னஸ் பண்ணிவிட்டு புக்கு இது பண்ணிவிட்டு இது வரைக்கும் நிறுத்த சொல்லியிருக்கான். அது 1 டேன்னு சொல்லியிருக்கான். பட் நம்ம எபிசோடு 1 வந்துட்டு இதில் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஃபுட்டும் எனக்கு ஆக்சுவலாக தேவை. ஸோ இப்போதைக்கு ஆக்சுவலாக இதுவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே இப்போவே முடிச்சுக்கலாம். ஸோ டியூரபிலிட்டி வேறு குறையுது. ஐ திங்க் இது மேலே இன்னொரு ஒரு லேயர் கட்டணும்னு நினைக்கிறேன். அப்போ எத்தனை தேவை எனக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 4 இருக்குது. இன்னும் 15 ட்ரீ வேணும். ஆனால் ஒன்றுங்க, இந்த கேம் விளாண்டா நல்லா தெரப்யூட்டிக்காக இருக்குது. அது மட்டும் சொல்லலாம். அதாவது மைண்ட் ஃபக்டாக இருக்குது, சரி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இந்த கேம் விளாண்டா கொஞ்சம் தெரப்யூட்டிக்காக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா நான் வந்துட்டு பியூர்லி ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸு AAA டைட்டில் கேமாக விளாட்றேன். ஸோ என்ன வந்துட்டு இந்த மாதிரி கேம் விளாட்றது எனக்கு கொஞ்சம் என்னோடய ஃபர்ஸ்ட் சாண்ட்பாக்ஸ் கேம்னே சொல்லலாம். அது நான் ரோப்ளாக்ஸ் பக்கம் கூட நான் போனதே இல்லை. ஸோ யா, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே அவங்கவுங்க பேஸ் எங்கே இருக்குன்னு பயங்கரமாக ஞாபகம் வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு என் பேஸ் எங்கே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஹைட் ஏதாவது கட்டினா தான் எனக்கு எங்கே இருக்குன்னு ஞாபகமே இருக்கும். ஸோ அதுவே எனக்கு வந்துட்டு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா டோரு இது பண்ணுமா, என்ன நானே உள்ளே போட்டு பூட்டிக்கிட்டேன். ஸோ டோர் கிராஃப்ட் பண்ணோம். ஏன் டோர் வர மாட்டுது? நான் ஒரு முட்டாள், ஏன்னு சொல்லுங்கள். கிராஃப்டிங் டேபிளே கீழே போடாமல் டோர் வேணும்னா என்ன பண்ணுறது? டோர் எப்படிங்க ப்ளேஸ் பண்ணியாச்சுப்பா. ஓகே, எனக்கு தெரிஞ்ச மாப் இதுக்குள்ளே வராது. மேலே போக நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்டிங் இங்கே போட்டோன்னா அவ்வளோதான். இதுதான் இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங் பேஸு. இப்போதைக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்மெல்ட் பண்ணணும். ஸ்மெல்ட் பண்ணுறதுக்கு உட்டன் ஆக்ஸ் வேணும். இன்னொரு ஒரு உட்டன் ஆக்ஸ் பிக்காக்ஸ் வேணும். போயிட்டு கொஞ்சம் இதை எடுப்போம். கோல் இங்கே பார்த்தேன். ஸோ இதை சுற்றியே மைண்ட் பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். பிக்காக்ஸ் தம்பி.
மைண்ட் கிராஃப்ட் வியூவில் அது ஃபேஸ் கேம் இல்லாமல் எனக்கு என்ன பேசுன்னு தெரில. ஸோ அப்பப்போ நான் சைலண்ட் ஆகிட்டேன்னா கொஞ்சம் யாரும் தப்பாக அது நினச்சிக்காதீங்க. போக நம்ம வந்துட்டு யோசிப்போம். இங்கேயே எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்தையும் இங்கேயே முடிஞ்சளவு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஃபுட்டு முடிஞ்சளவு வேகமாக ஸ்மெல் பண்ணிடலாம். காபிள் ஸ்டோன் ஒன்று தான் இருக்கா? எனக்கு எத்தனை ஸ்மெல் பண்ணணும்னு கூட தெரில. மீன் க்ரியேட் பண்ணுறதுக்கு வேணும்னு கூட தெரில. முடிஞ்சளவு பண்ணுவோம். அயன் நான் பார்த்தேன். அயனையும் முதலே கொஞ்சம் மைண்ட் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். அயன் தான் நினைக்கிறேன். எடுத்த மாதிரி நான் காட்டல. அப்போ என்னத்தை அயன் பண்ணி மைண்ட் பண்ண இவ்வளோ நேரமா? அது அயன் இல்லையா? ஏமாற்றம், மிகவும் ஏமாற்றம். சரி, கேவுக்குள்ளே தான் போய் நம்ம எடுக்கணும்னு நம்மளுக்கு எழுதியிருக்கு போல். அதனால் போயிட்டு நம்ம இந்த ஸ்மெல்டரை இது பண்ணுவோம். ஃபர்னஸ் இங்கே வச்சாச்சா? மட்டன் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் இங்கே போட்டுவோம். லைக் சைடுங்க ரொம்ப தெரப்யூட்டிக் கேம் விளாட்றதுக்கு. ஃபுட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இது பண்ணிகிட்ருக்குற வேலையில் நம்ம போயிட்டு மேலே பேஸை கவர் பண்ணி முடிச்சுவோம். பேஸை முடிச்சிட்டோன்னா எனக்கு அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஐ எம், யூனோ. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆக்ஸ்மே இன்னும் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். பிக்காக்ஸ்மே இன்னொன்று க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் புது ஸ்டேப் போனால் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நோ நோ நோ. கரெக்டாக இங்கே எப்படி ப்ளேஸ் பண்ணணும்? ஆனால் இங்கே ப்ளேஸ் பண்ணால் ஹைட்டு பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ இன்னும் ஒரு லேயர் கட்டணும். ஓ மை காட். இங்கோ உள்ளே ஃபில் பண்ணுறதுக்குன்னு எவ்வளோ தேவைப்படும்னு தெரில எனக்கு. ஸோ இப்போ என்கிட்ட ஃபுட்டு எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. அது வரைக்கும் சரி. கோலுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா கேம்ப் ஃபயர் பண்ண முடியும், லேபர் பண்ண முடியும். ஸ்டிக்ஸ் வேணும் அவனுக்கு. ஸ்டிக்ஸ் இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஸ்டிக்ஸு
டார்ச் கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இதுலையா பண்ணுறது? டார்ச் எப்படி பண்ணுறது? நோ. சரி, இப்போதைக்கு டார்ச் வந்துருச்சுப்பா. வந்துருச்சப்பா. இங்கே 20 டார்ச் இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, பிக்காக்ஸ் இருக்குது, ஸ்வாட் இருக்குது. மாப் வந்தால் இப்போதைக்கு ஃபார்மிங் நம்ம பண்ண மாட்டோம், அதனால் இப்போதைக்கு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ என்னன்னா டைம் என்னாச்சு? நைட்டு போய் தூங்கலாம். ஐயோ, நைட்டு போய் தூங்கிட்டு திருப்பி வந்துட்டு இப்போ என்னென்னா இது உடஞ்சி போகிற இருக்கிறது எல்லாத்தையுமே திருப்பி க்ரியேட் பண்ணிவிட்டு பிக்காக்ஸ்க்கு இது வேணுமா, இதுக்கு இன்னும் இது வேணும். ஐயோ, ஆக்ஸ் எங்கே நம்மளோடது? ஆக்ஸ் உடஞ்சிருச்சா? ஸ்டோன் பண்ண முடியுங்க, ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ண முடியும், ஸ்டோன் ஸ்வாடும் பண்ண முடியும். அவ்வளோதான், இந்த 2 தான் பண்ண முடியும். ஐ திங்க் இப்போதைக்கு இந்த 2 போதும்னு நினைக்கிறேன். இதை வச்சு கீழே போய் இன்னும் அயன் அப்போ எடுத்துருக்கோம் நம்ம. அயனா? இது ஸ்டோன் தான். ஸ்டோன், அயன் இல்லை, இது ஸ்டோன். ஓகே. ஃபூல். நான் இதை வச்சு நான் இது பண்ணியிருக்கலாம். அயன் இது பிக்காக்ஸ் தானே, இது கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன். ஐ மீன் அயன் இதை ஆக்ஸ் பண்ணியிருக்கலாம். சரி, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ போய் கொஞ்சம் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு பண்ணலாம். உட்டு இல்லை, ஃபக். நார்மல் ஆக்ஸ் கூட இல்லை, இதை நான் கையில் உடச்சிடலாம் உங்களுக்கு. ட்ரைனிங் இன்டென்சிஃபைஸ், எம்எம்ஏ ஃபைட்டர்ஸ் மாதிரி படத்துலலாம் காட்டுவானுங்க, கும்ஃபு பாண்டா இதுலன்ட்டு மரத்தை குத்துனா கை ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ட்டு. அது மாதிரி ட்ரைனிங் இன்டென்சிஃபை ஆகிட்டு இருக்கு இப்போ இங்கே நம்மளுக்கு. அங்கே என்னமோ போட்டு வச்சுருக்கேன், ஆப்பிள்லாம் இருக்குது. ஆப்பிளை ஃபார்ம் பண்ண முடியுமா தெரில. ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் ஆஃப் ஆப்பிள் எடுக்கிறத தான் ஒரு ஸ்டோரேஜ் செஸ்ட்டும் நம்ம பண்ண வேண்டியது வரும்னு நினைக்கிறேன், நம்மளோட தேவையில்லாத ஐட்டங்கள்ஸ் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்கு. பார்ப்போம், அதை பண்ணுவோம். இங்கே போதும்னு நினைக்கிறேன், இங்கே எடுத்து மட்டும் வச்சுப்போம். ஓக் சாப்ளிங். மாபோட மிஷம் இது அது. ஆமாம், போனு ஆரோ அந்த மேலே என்னமோ வருது, அது வந்துட்டு ஃபர்டிலைசர் சம்திங் நினைக்கிறேன். பிக்காக்ஸு ஆக்ஸ் ஏன் பண்ண முடியல? இல்லை நான் தான் முட்டாளா? அதான் இருக்குது ஸ்டோன் ஆக்ஸ். ஸோ ஸ்டோன் ஆக்ஸ் பண்ணியாச்சு. 4 மீட் இருக்குது. சாப்ளிங் தேவையில்லை, லாக் தேவையில்லை, டோர் தேவையில்லை, எல்லாமே இருக்குது. ஓகே, ஐ திங்க் we are ready to go and explore the கீழே அயன் கிடைக்கிற வரைக்கும். இங்கே ஒரு கேவும் இருக்குது. அப்போ வந்த வழி ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். போகிற வழியும் கோல் ஏதாவது இருந்தால் அப்பப்போ எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கும். எனக்கு என்ன பயனா, ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் இதை தேவையில்லாமல் அயன் பண்ணிட்டே இருப்பேன் நினைக்கிறேன். லைக் இதில் மோர் தென் என்ன ஃபேன்ட்டே இருக்குமா இருக்கும், இருந்தாலும் இதை போட்டு மைன் பண்ணிட்டே இருப்பேன். இதுதான் கடைசி. இது கிட்டத்தட்ட கேம்பிளிங் அடிக்ஷன் மாதிரி.
ஐயோ ஐயோம்மா என்றுங்க அது எடுத்தேம்பாரு ஓட்டம் விடுங்கடா பல்லையிலக்கா. அதுங்களை ஃபேஸ் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைப்பா. அதுவும் செத்து போயிட்டேன்னா திருப்பிலாம் போய் என்னால் எடுக்க முடியாது. ஆனால் அதை விட்டால் வேறு கேவ் இல்லையே. இங்கே ஒரு கேவ் இருந்துச்சுல, இதுக்குள்ளே போவோம். ஒரு செகண்ட் கதி கலங்கிடுச்சு. இங்கே போகிறோமா? ஸோ அந்த கேவுக்குள்ளே தான் போகணுமா? எனக்கு வேணாம். என்கிட்ட இது கூட இல்லை, அதான் இப்போ பிரச்சனை. ஷீல்டு கூட இல்லை. My God, bro. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. Why is bro following me? Why are you chasing me? Why? நம்ம வேற கேவ் கேட்போம். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு ஏதோ ஹாரர் கேம் விளாடுற மாதிரி இருக்கு. இங்கே இரு பையனு. ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதானே, இன்னும் கொஞ்சம் தரலாம்ல. ஓகே, அந்த கேவ் டெட் எண்டு. எனக்கு இந்த கேவுக்குள்ளே போகலாம் தான், ஆனால் அந்த எண்டுறதே எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில. போய் பார்ப்போம். இங்கே தான் இருப்பேன். இல்லை இருந்தால் ஓடிட வேண்டாம். எல்லாமே டெட் எண்டாக இருக்குங்க. சம்திங் ஃபிஷி. என்ன நாயனு? அங்கங்கே அயன் இருக்குது. இது லக்குன்னு சொல்கிறதா இல்லை காமனாக நடக்கிறது தானேன்னு தெரில. கொஞ்சம் தூரம் போவோம். கொஞ்சம் ஃபுட்டும் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒன்றும் வேறு எங்கேயாவது இருக்கப்பா. நைட் டைம் வேறு ஆக போகுது. இவனை மட்டும் கிடைக்காதுட்டு போகலாம். கொஞ்சம் தூரம் மாபு தானே, பார்த்துக்கலாம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வேற எங்கே அயன் இல்லை. என்னண்ணா எனக்கு வழியே மறந்து போச்சு. இதைத்தான் சொன்னேன். I think we are doing good considering all things considering. ஒரு கூட சாகலை, அதுக்குள்ளே அயன் 13 கிடச்சிருச்சு. ஐ திங்க் அதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே கிராஃப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் ஆஃப் கிராஃப்டிங், ஷீல்டு கிராஃப்ட் பண்ண முடியுமாப்பா? ஷீல்டு ஷீல்டு சைன் இருக்குது. செஸ்ட்டு பண்ணணும்.
லீவர் அவுட்டோர் ஆஃப் பட்டன் இதில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதில் எதுவுமே இல்லை. ஓகே, அப்போ அதுக்கு அயன் தேவை தான் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே ஸ்மெல்ட் ஆகட்டும். பசியில் வேறு இருக்கும். கோல் ரொம்ப நேரம் லைக் எப்படி சொல்கிறது, கோல் ரொம்ப நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. லைக் இவ்வளோ 2 அயனுக்குமே ஒரு கோல் கன்சியூம் ஆகும். ஐ திங்க் 3 இங்கே பாருங்கள், ஒரு கோல் தான் இன்னும் கன்சியூம் ஆகுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங், ஆல் திங்ஸ் கன்சிடர். ஸோ அதனால் ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங். சாரி கைஸ், நான் ரீசெண்டாக ஸ்பைடர்மேன் இப்போ தான் விளாண்டு முடித்தேன். அது அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் ஓகே, அயன் முடிஞ்சு. இதாக இருக்குல்ல, ஷீல்டுக்கு என்ன தேவை? பிளாங்க் தேவை. சரி ஓகே. இது என்ன இப்போ ஷியர்ஸ்னால் என்ன வாட்டர், அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. பூட்ஸு செஸ்ட்டுக்குமே பத்தலை. எத்தனை 8 வேணும். ஹெல்மெட் பண்ண முடியும், செஸ்ட் பிளேட் முடியாது. ஸ்டோன் சார்டு அவ்வளோதான் முடியும். ஓகே, ஹாவோட ஸ்வாட் ஸ்டோன் தான் முடியுது. அயனுக்கே 3 நிறைய அயன் தேவை, எக்கச்சக்கமான அயன் தேவை. ஓகே கைஸ், ஆல் திங்ஸ் கன்சிடர் ஐ திங்க் அவர் ஃபஸ்ட் எபிசோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு தடவை கூட சாகலை, ஒரு மாபு கூட இன்னும் மீட் பண்ணாலும் வச்சு செஞ்சுருப்பேன். பட் ஓகே, ஏதோ ஓனா போகுதுன்னு விட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் ஐ திங்க் வி கேன் இன்னும் நம்ம நிறைய அயன்லாம் தேடி கொஞ்சம் நம்மளை நல்லா கிட் அவுட் பண்ணிட்டு இன்னும் நம்ம டெப்த்ஸுக்கு போய் நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றத நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் பிளேஸ் டு எண்ட் த வீடியோ. அண்ட் யா, ஐ வில் see you guys in the next video. Take care.